சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா சிந்தாமணியின் சூழ்ச்சியால் சிக்குகிறாள். ஆனால் எதிர்பாராத விதமாக சிந்தாமணியின் கணவர் மீனாவுக்கு சப்போர்ட் செய்கிறார். அதை பற்றி பார்க்கலாம். பைனான்ஸ்காரர் வீட்டில் பணம் வாங்குவதற்காக மீனா தன்னுடைய தம்பியோடு அங்கே போகிறாள். மீனா அவரிடம் தான் பூ ஆர்டர் எடுத்து டெக்கரேஷன் செய்து வருவதாகவும் அதற்கு 1,75,000 பணம் வேணும்னு கெஞ்சி கேட்கிறாள். அதோடு தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் மீனா சொல்லி கொண்டிருக்கிறாள். அந்த நபர் மீனாவின் தம்பியிடம், தம்பி நீ நல்லா படித்து குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணுகிறாள். அவர் பணத்தை எடுத்து கொண்டு வந்து மீனாவிடம் கொடுத்துவிட்டு, நீ சின்ன பொண்ணு, வாழ்க்கையில் முன்னேறணும் என்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுற, அதற்காகத்தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த பணத்திற்கு நீ வட்டியே தர வேண்டாம். நீ தான் 2 நாளையில் எனக்கு பணம் தந்துடுவேன்னு சொல்லியிருக்க, அதனால் வச்சுக்கோ என்று சொல்கிறான். அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் நான் உதவி செய்வேன். நீ நல்லா வரணும் என்று நோட்டில் கையெழுத்து வாங்கிவிட்டு மீனாவை அனுப்பி வைக்கிறார். அப்போது அங்கு வந்த சிந்தாமணி தன்னுடைய மகளோடு இருக்கும் போட்டோ காட்டப்படுகிறது. மீனா போவதை நின்று சிந்தாமணியின் கணவர் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு போகிறார். அதைத் தொடர்ந்து மீனா டெக்கரேஷன் வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கிறார். பிறகு செல்ஃபி எடுத்து சந்தோஷப்படுகிறார். அதைத் தொடர்ந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போது முத்து வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த சிந்தாமணியின் ஆள் அங்கு வந்து இதையெல்லாம் பார்த்துவிட்டு சிந்தாமணியிடம் போய், அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஆர்டரை முடிச்சிருச்சு, செல்ஃபி எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல, அதற்கு ஒரு நாள் மட்டும்தான் அவள் சந்தோஷப்படுவான், பட்டுட்டு போகட்டும் என்று சொல்கிறாள். ஆனால் அப்போதும் அவருடைய பிளானை பற்றி சொல்லாமல் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து இரவு முத்து மீனாவுக்கு வீடியோ கால் செய்கிறார். அப்போது மீனா ஆர்டரை செஞ்சு முடிச்சதுக்கு ரொமான்ஸாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் மீனா மண்டபத்திற்கு சென்று மேனேஜரிடம் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு மீதி பணத்தை வாங்க வந்தேன்னு சொல்ல, அந்த நபர், என்னம்மா சொல்கிற, நீ விளையாடுறையா, நீ தான் அன்னைக்கே மொத்த பணமும் தந்தாதான் ஆர்டர் செய்வேன்னு சொன்ன, அதனால தானே மொத்த பணத்தையும் தந்தேன் என்று சொல்கிறான். இல்லை சார், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் 25,000 மட்டும்தான் நீங்கள் தந்தீங்க, அதற்காகத்தான் நான் கையெழுத்து போட்டேன். மீதி பணத்தை ஆர்டர் முடிச்சுட்டு வாங்கிக்கன்னு சொன்னீங்க. அந்த நபர், இப்படித்தான் நீ எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? நீ சரியான திருட்டு பொம்பளையா இருக்க. பொம்பளைகளை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்தி பிழைக்கிற என்று அசிங்கமாக மீனாவை பார்த்து பேசி கோவப்படுகிறார். அப்போது அங்கே வந்த நபர் அந்த நபர் காட்டிய பத்திரத்தை பார்த்துவிட்டு, நீ மொத்த பணத்தையும் வாங்கிட்டேன்னு தானே கையெழுத்து போட்டிருக்கிறேன்னு சொல்ல, அதற்கு மீனா, என்ன இவர் மேலே இருந்த நம்பிக்கையை படிக்காம கையெழுத்து போட்டேன் என்று சொல்கிறாள். ஆனாலும் அந்த நபர் நீ ஏமாத்துறேன்னு மீனாவின் கையை பிடித்து வெளியே தள்ளுகிறார். இதையெல்லாம் பார்த்து சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பிறகு வேறு வழி இல்லாமல் அழுது கொண்டே வண்டியை தள்ளி கொண்டு வருகிறார் மீனா. அந்த நேரத்தில் சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, இனி மீனா எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டாள், அவளால் இனி இந்த வேலையை பார்க்கவே முடியாது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.